நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு எழுத்தழல் அத்தியாயம் 4. துயிலும் கனல். ஏவலன் அறைக்குள் வந்து கணிகர் என்றான். சகுனி காலை மெல்ல அசைத்து அமர்ந்து கொண்டு வரச் சொல்லும்படி தலையசைத்தார். ஏவலர் கணிகரை தூளியில் தூக்கி கொண்டு வந்து அவர் அருகே இடப்பட்ட தாழ்வான மெத்தை பீடத்தில் அமர்த்தினர். கணிகரின் வலி முனகல்களையும் முகமாற்றத்தையும் கூர்ந்து நோக்கியபடி சகுனி முகவாயை தடவி கொண்டிருந்தார். கணிகர் பெரும் மூச்சுக்களுடன் அமைதியாகி, மஞ்சம் மீண்டு சிவமூலியை இழுத்த பின்னர்தான் என்னால் மீள முடியும். அவை நிகழ்வுகளைப் போல கொடியவை பிரிதில்லை என்றார். பீடத்தில் சாய்ந்து அமர்ந்திருந்த துரியோதனன் கணிகர் வரும் வரை ஒரு சொல்லும் உரைக்காமல் இருந்தான். மேலும் பேசாமல் இருக்க முடியாதவனாக எழுந்த ஆற்றாமையுடன், கணிகரே, நீங்கள் இருந்துமா இப்படி நிகழ வேண்டும் என்றான். நான் இதை எதிர்பார்த்தேன் என்றார் கணிகர். எப்படி என்றான் துரியோதனன். இத்தனை பெரிய அரசியல் முடிச்சு இத்தனை எளிதாக அவிழ்க்கப்பட முடியுமா என்ன? அதை கொண்டுதான் என்றார். இதை யாதவ அரசி எண்ணி இருப்பார். இதற்கான மாற்றுரையையும் சூழ்ந்திருப்பார். அதை நான் நன்கு உணர்ந்திருந்தேன். பிறகு ஏன் இதை நாம் சொல்ல போனோம் என்று துரியோதனன் சினத்துடன் கேட்டான். அவை நடுவே சிறுமை கொள்வதற்கா? கணிகர், அரசே, இப்போது நாம் உணர்த்த விரும்பும் 2 செய்திகள் வெளிப்பட்டுவிட்டன. நாம் அடைய வேண்டிய 2 செய்திகள் வந்து அடைந்துள்ளன என்றார். நாம் இந்நிலத்தை எளிதில் விட்டு கொடுக்க போவதில்லை. முடிந்த வழியில் எல்லாம் முயலவே செய்வோம் என்று அவர்களுக்கு சொல்லிவிட்டோம். பிதாமகரும் ஆசிரியர்களும் எதிர்த்தாலும், பேரரசரே தயங்கினாலும் நாம் நம் உரிமையில் உறுதியாக நிற்போம் என்பது நம் அவைக்கும் தெளிவாகிவிட்டது. நமக்கு தெரிய வந்தது 2 செய்திகள். நம் பிதாமகரின் உளநிலை என்ன என்று, நம் குடிகளில் எவரெவர் நமக்கு ஆதரவானவர்கள் அல்ல என்று கணிகர் சொன்னார். துரியோதனன், ஆம், ஆயர்குடி நம்மை எதிர்க்கும் என எண்ணினேன். வேளிர் குல தலைவரும் மறவர் குல தலைவரும் அந்நிலை கொண்டது என்னை அதிர்ச்சியுறச் செய்தது என்றான். நீங்கள் நல்லாட்சி அளித்ததாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே குடிகள் உங்களை ஆதரிப்பார்கள் என்று கனவு காண்கிறீர்கள். மெய்நிலை என்னவென்று அவை இன்று காட்டிவிட்டதல்லவா என்றார் கணிகர். ஆம், அத்துடன் அவையில் இன்று நான் முற்றிலும் தனித்து விடப்பட்டதாக உணர்ந்தேன் என்றான் துரியோதனன். கைகளால் பீடத்தின் கைப்பிடியை அடித்து, இனி நாம் செய்வதற்கொன்றுமில்லை என்ற பின் எழுந்து சென்று சாளரத்தருகே நின்றான். வெளியே திகழ்ந்த அந்தியொளி அவன் முகத்தில் விழுந்தது. திரும்பி, நான் என் நிலையிலும் என் நாட்டை பிளக்கப் போவதில்லை. அது என்றேனும் நிகழுமென்றால் அதற்கு முன் உயிர் விடுவேன். மறு சொல்லே வேண்டியதில்லை என்றான். காவலன் உள்ளே வந்து விதுரரின் வரவை சொன்னான். வரச் சொல்லும்படி துரியோதனன் கை காட்டினான். விதுரர் உள்ளே வந்து தலைவணங்கி, ஓலைகள் எழுதப்பட வேண்டும், அவற்றின் சொற்றொடர்களை எழுதியிருக்கிறேன் என தொடங்க, துரியோதனன் உரத்த குரலில், நீங்கள் என்ன எழுதியிருப்பீர்கள் என்று அறிவேன் அமைச்சரே. அது நிகழப்போவதில்லை. இந்நாட்டை பிரிக்கவோ இதில் ஒரு துளி மண்ணை அளிக்கவோ நான் சித்தமாக இல்லை. அப்படி ஒரு வரியோ உட்குறிப்போ இருக்கும் என்றால் அதில் நான் கை சாத்திட போவதில்லை என்றான். விதுரர், ஆனால் அதுவே அவை கூடி என தொடங்க, அப்படியென்றால் அவை சார்பில் ஓலை செல்லட்டும், நான் என் சொல்லால் அதை அளிக்க மாட்டேன் என்று துரியோதனன் கூவினான். இது ஒப்புக்கொள்ளப்பட்டது என்றார் விதுரர். நான் ஒப்புக்கொள்ளவில்லை என்று துரியோதனன் கூவினான். நான் ஒரு சொல்லும் உரைக்கவில்லை. விதுரர், பேரரசரிடம் பேசி ஒப்புக்கொண்டது இது என்றார். அவ்வண்ணம் என்றால் அவரே கை சாத்திடட்டும், நான் ஒப்பமாட்டேன். விதுரர் தவிப்புடன் சகுனியை நோக்கி, உங்கள் சொல் என்ன காந்தாரரே என்றார். நான் இதில் சொல் நுழைக்க விழையவில்லை என்று சகுனி சொன்னார். விதுரர் தலை வணங்கி வெளியே சென்றார். துரியோதனன் நெஞ்சு ஏறி இறங்க சற்று நேரம் சாளரத்தருகே நின்ற பின் மீண்டும் வந்து அமர்ந்து கொண்டு, அங்கன் எங்கே? அவைக்கும் வரவில்லை என்றான்.
அவர் கிளம்பும் போதே குடித்திருந்தார். வழியில் திரும்பி சென்று மீண்டும் குடித்திருக்கிறார். கால் குழைந்து இடைநாழியில் ஒரு பீடத்தில் அமர்ந்தவர் அப்படியே படுத்துவிட்டார். என்னிடம் வந்து சொன்னார்கள். திரும்ப அறைக்கு கொண்டு செல்லும்படி சொல்லிவிட்டேன் என்றார் கணிகர். மூடன் என்று துரியோதனன் தன் தொடையில் அறைந்தான். நிலை அழிந்தவனாக எழுந்து சாளரத்தருகே சென்று நின்றான். பின்னர் திரும்பி உரத்த குரலில், சொல்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். இப்போது கொந்தளிப்பதில் பொருளில்லை. இன்னும் எவரும் முழுமையாக வெளிப்படவில்லை என்றார் கணிகர். இனி என்ன வெளிப்படுவதற்குள்ளது? அத்தனை பேரும் பிழைநிகர் செய்ய விழைகிறார்கள். நாட்டை பிரித்து கொடுத்து அங்கே சென்று விருந்துண்டு வாழ்த்துரைத்து வர எண்ணுகிறார்கள் என்றான் துரியோதனன். மேலும் பேச முனைந்து செவி கூர்ந்து, தந்தை என்றான். சகுனி, ஆம், அவரது காலடிகள் என்று மெல்ல காலை ஊன்றி பீடத்தை பற்றி எழுந்து நின்றார். கதவை திறந்து திருதராஷ்டிரர் தன் பேருடலை குனித்து உள்ளே வந்தார். துரியோதனன், தந்தையே, தாங்கள் இங்கு வர வேண்டுமா? ஆணையிட்டு இருக்கலாமே என்று சொல்லி முன்னால் சென்று கால் தொட்டு தலை சூடினான். சகுனி, நான் காந்தாரன், பணிகிறேன் அரசே என்று வணங்கினார். கணிகரை வணங்குகிறேன் என்ற திருதராஷ்டிரர், விதுரர் சொன்னான் நீ மறுத்து விட்டாய் என்று. நான் அவை சொன்ன சொல்லை மறுக்குமளவு வளர்ந்து விட்டாயா என்று பார்க்கவே வந்தேன் என்றார். அவருடைய தோள் தசைகளும் புயங்களும் இறுகி நெகிழ்ந்து அலை இழகின. இனி உன்னிடம் ஆணை பெற்று இங்கே நான் வாழ வேண்டுமா என்றார். இரு கைகளையும் விரித்து, நான் வாழும் வரை என் சொல்லே இங்கு திகழும். மறுப்பவன் எவனாயினும் என் முன் தோள் விரித்து வருக என்று கூவினார். துரியோதனன், நான் மறுக்கவில்லை தந்தையே, உங்கள் சொல் திகழட்டும் என்று மட்டுமே சொன்னேன். நீங்கள் ஆணையிடுங்கள், நாட்டை முழுதுமாகவே கூட அவர்களுக்கு அழியுங்கள் என்றான் துரியோதனன். என்ன சொல்கிறாய் மூடா, பசப்புகிறாயா என்று கூவியபடி துரியோதனன் கழுத்தை பிடித்து அப்படியே தூக்கி சுவருடன் ஓங்கி அரைந்தார். அரை நடுங்கி காரை உதிர்ந்தது. சகுனி கைகளை கட்டியபடி அசையாமல் நோக்கி நின்றார். விதுரர், அரசே என்று கூவினார். துரியோதனன், என்னை நீங்கள் கொல்லலாம், அதுவே இனி எனக்கு விடுதலை என்று திக்கினான். அவர் அவனை தரையில் வீசி, மூடா, அறிவிலி என்று பற்களை கடித்தபடி இரு கைகளையும் நெரித்தார். உங்கள் மேல் நம்பிக்கை இருந்தால் நீங்களே ஓலை அனுப்புங்கள். தந்தையே, நான் என் உளச்சான்று ஒப்பாத ஒரு சொல்லை ஓலையில் பொறிக்க மாட்டேன். அதைத்தான் நான் சொன்னேன். நீங்கள் என்னை கொல்லலாம். கொல்லாமல் நிலத்தை அழித்தீர்கள் என்றால் நிலம் பிளவுபடுவதற்குள் என் வாளால் என்னை பிளந்து கொள்வேன். இது என் மூதாதையர் மேல் ஆணை என்று துரியோதனன் உறுதியான குரலில் சொன்னான். தெய்வங்கள் மேல் ஆணை, இந்நிலம் பிளவுபட நான் உயிருடன் இருக்க மாட்டேன். அவ்வண்ணமெனில் நீ செத்தொழி என்று திருதராஷ்டிரர் அவனை மிதிப்பதற்காக காலை தூக்கி முன்னால் செல்ல விதுரர், மூத்தவரே என்று கூவினார். திருதராஷ்டிரர் காலால் தரையை ஓசை வெடிக்க ஓங்கி மிதித்தார். தரையில் உடலியல்பால் கூட அசைவிழாமல் அமர்ந்திருந்த துரியோதனன், தந்தையே, என் சொல்லை நான் மாற்ற முடியாது. நீங்கள் என்னையும் என் இளையோரையும் கொல்லலாம். எங்களில் ஒருவர் எஞ்சும் வரை இந்நிலம் இவ்வாறே இருக்கும். வேறெந்த வழியும் இல்லை என்றான். திருதராஷ்டிரரின் பெரிய கைகள் தளர்ந்து தொடைமேல் உரசி ஒலி எழுப்பியபடி விழுந்தன. தோள்கள் தளர, விதுரா என்றார். விதுரர் அவர் முழங்கையை பிடித்தார். சகுனி வந்து திருதராஷ்டிரரின் கையை பற்றி, அமர்ந்து கொள்க பேரரசே என்றார். தளர்ந்த காலடிகளுடன் சென்று அமர்ந்து கொண்டு தலையை உருட்டுவது போல அசைத்தபடி திருதராஷ்டிரர் முனகினார். இரு கைகளையும் சேர்த்து இறுக பற்றி பிசைந்தார். சகுனி கையை விலக்க அவரை பற்றி கொண்டு, மைத்துனரே, நீங்கள் ஒரு வழி சொல்லுங்கள். என் கண் முன் நான் எதை காணப்போகிறேன் என்றார். சகுனி அவர் கைமேல் தன் கையை வைத்து, அனைத்தும் நன்றாகவே நிகழும் என்றார். மேலும் ஏதோ சொல்ல அவர் வாய் எடுத்த போது திருதராஷ்டிரர், எத்தனை காலம், 2 தலைமுறைகளாகின்றன இக்குருதி போர் தொடங்கி, எனக்கு ஏன் இந்த துயரம்? விதுரர், நெறியில் நிற்போருக்கும் துயருண்டு, ஆனால் அது பொருள் உள்ள துயர் என்றார்.
நெறி இல்லாதவனா நானா? விதுரா, மூடா, என்ன சொல்கிறாய் என்றார் திருதராஷ்டிரர். கணிகர், அரசே, இப்போது ஏன் உடனடியாக ஒரு முழு சொல் ஓலை? பாண்டவர்கள் அஸ்தினபுரிக்கு மீளட்டும், நெறிமுறைகளின்படி ஆவண செய்யப்படும் என்று ஒரு சொல் மட்டும் ஓலையில் இருந்தால் போதுமல்லவா என்றார். திருதராஷ்டிரர் விழித்தசைகள் உருள, விதுரா, என்ன இது என்றார். விதுரர், ஆனால் அந்த ஓலையால் என்ன பயன்? நாம் அனைத்தையும் மீண்டும் ஒத்தி போடுகிறோம் என்றார். இல்லை, அவர்கள் கோரியது அவர்களின் உரிமையை. அவ்வுரிமையை நாம் ஓலை வழியாக அளிக்கப் போகிறோமா என்ன? அனைத்தும் எங்கே குடியவையில்தானே முடிவாகப் போகின்றன. குடியவையில் அனைத்தையும் பேசுவோம் என்பதன்றி வேறு மறுமொழி என்ன? விதுரர், ஆனால் என்று சொல்லத் தொடங்க, அவ்வாறு மறுமொழி செல்லட்டும், அது போதும் இப்போது என்ற பின் திருதராஷ்டிரர் எழுந்தார். என்னை இசைக்கூடத்திற்கு கொண்டு செல் என கையை நீட்டினார். விதுரர் அவர் கையை பற்றி கொண்டார். அவர்கள் அறை நீங்க துரியோதனன் பெருமூச்சுடன் எழுந்து ஆடையை சீரமைத்து கொண்டான். திரும்பி சகுனியையும் கணிகரையும் நோக்கினான். ஏதோ சொல்ல வாய் எடுத்தாலும் அவனால் மொழி திரட்ட முடியவில்லை. அரசே, அந்த ஓலை செல்லட்டும், நாம் அனைத்தையும் பின்னர் பேசுவோம் என்றார் கணிகர். பின்னர் ஏதும் பேசுவதற்கில்லை, இனி எப்போதும் என் சொல் ஒன்றே என்றான் துரியோதனன். ஆனால் இந்த ஓலையால் ஆவதென்ன? அவர்கள் நெறிப்படி கடன் முடித்து விட்டார்கள், கோருவதை பெற உரிமை கொண்டிருக்கிறார்கள். அதன் முன் பொழுது ஈட்டுவதில் பொருள் என்ன? கணிகர், அரசே, இது உங்கள் குடிப்பூசல் அல்ல, அஸ்தினபுரியின் முடியுரிமைக்கான போர் அல்ல. கௌரவரே, இது நிலத்திற்கான போரே அல்ல என்றார். துரியோதனன் புரியாமல் சகுனியை நோக்க, அவரும் குழப்பத்துடன் கணிகரை நோக்குவது தெரிந்தது. இது எதன் பொருட்டான போரோ அது எழுந்து வராமல் இது எவ்வகையிலும் முடிவு கொள்ளாது, அது திரளட்டும் என்றார் கணிகர். சகுனி, இளைய யாதவனுக்கும் ஓலை சென்றிருக்கும் என்றார். ஆம், இப்பூசலின் மையம் அவனே. அவன் இன்று கூட்டுப்புழுவென தவம் இருக்கிறான். அவன் திறந்து வெளிவரட்டும் என்றார். சகுனி பின்னிரவில் உளம் விழித்து கொண்டார். அதற்கு முந்தைய கணம் அவர் அடர்காட்டுக்குள் புதர் மூடி கிடந்த சிற்றாலயம் ஒன்றின் முன் நின்றிருந்தார். அதை சூழ்ந்திருந்த புதர்களை வாளால் சீவி அகற்றி, மரக்கிளைகளை வெட்டி, சருகுகளை பெருக்கி ஆலயத்தை காட்டுக்குள் இருந்து அகழ்ந்தெடுத்தார். அதன் சிறிய கருவறைக்குள் இடையளவு உயரமான பீடத்தில் சுதையால் செய்யப்பட்ட ஜடராதேவியின் சிலை அமர்ந்திருந்தது. 4 கைகளிலும் வாள், வில், சக்கரம், கோடரி என படைக்கலங்கள் ஏந்தி காலை மடித்து அமர்ந்திருந்தாள் அன்னை. ஓநாயின் நீள் முகத்தில் வாய் திறந்து சிவந்த நாக்கு தொங்கியது. வெண்ணிற கூழாங்கற்கள் பற்களாக அமைக்கப்பட்டிருந்தன. செந்நிறமான படிக கற்கள் விழிகளாக சுடர்விட்டன. அந்நோக்கு மெல்ல ஒளி கொண்டு, உயிர் கொண்டு, சொல் கொண்டு வந்து நின்றது. சகுனி தன் முதுகெலும்பு வழியாக ஓடிய மெல்லிய குளிரை உணர்ந்தார். மங் 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 என மெல்லிய ஒலி கேட்டது. குனிந்து நோக்கிய போது சிலைக்கு அப்பால் இருந்த சிறிய ஓநாய்க்குட்டி ஒன்று 4 கால்களையும் பரப்பி கோர் மூக்கை நீட்டியபடி தள்ளாடி வருவது தெரிந்தது. வயிறு தரையை தொட்டது. விழி திறந்திருக்கவில்லை. அவர் உடலின் மனத்தை மூக்கு நீட்டி பெற்று தலையை தூக்கி வெண்முள் பற்கள் தெரிய வாயை திறந்து என்றது. அதற்கு பின்னால் இன்னொரு ஓநாய்க்குட்டி வந்து நின்றது. பிரிதொன்று அதன் 2 கால்களுக்கிடையே தலை வைத்து தவழ்ந்து வந்தது. அவர் முன்னோக்கி செல்லலாமா என்று எண்ணிய போது தனக்கு பின்னால் நோக்குணர்வை அடைந்து திரும்பி பார்த்தார். அங்கே புதருக்குள் 2 செவிகள் புதர்பூக்கள் போல தெரிந்தன. அவை மடிந்து திரும்பி மீண்டும் மடிந்தன. அவர் விழிகளை கண்டுவிட்டார், கூர் மூக்கின் கருமையையும். அன்னை ஓநாய் என முனகியது. அவர் விலகி இலஞ்சி மரத்தின் அடியில் சென்று நின்றார். அன்னை பூக்குலை வாலை சிலிர்த்தபடி நின்று அவரை நோக்கிய பின் ஓடி ஆலயத்திற்குள் நுழைந்தது. குட்டிகள் மங் 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 என ஓசையிட்டன. அன்னை ஒருக்களித்து படுக்க அவை முட்டி மோதியபடி பால் குடித்தன. அன்னை மேல் ஏற முயன்று புரண்டு விழுந்து மீண்டும் எழுந்தன. அவர் நோக்கியபடி நின்றார்.
கண் விழித்தெழுந்தபோது அறைக்குள் இருந்து நிழல் ஒன்று விலகிச் செல்வது போல தோன்றி மேய்ப்பு கொண்டார். கையூன்றி எழுந்தார். ஏவலனை அழைத்து குடிக்க நீர் கொண்டு வரச் சொல்ல எண்ணினார். ஆனால் சொற்களாக உள்ளத்தை மாற்ற முடியாதென்று தோன்றியது. மஞ்சத்தை பற்றி கொண்டு எழுந்து மெல்ல நடந்து சுவரை பற்றி கொண்டு நின்றபோது அவர் அந்த ஊளையை கேட்டார். செவி மயக்கா என எண்ணிய போது தெளிவாக அது ஒலித்தது. மெல்ல நடந்து உப்பரிகைக்கு வந்து கீழே நோக்கினார். நகரம் துயிலில் மூழ்கி இருந்தது. அவரது இல்லத்தின் முற்றத்தில் காவலர்கள் பந்த ஒளி மின்னும் வேல்களுடன் தோல் கவசங்களுடன் நின்றிருந்தனர். தொலைவில் சாலையில் கல் தூண்களில் எரிந்த மீன்நெய் விளக்குகளின் ஒளி பரவிய வட்டங்கள் தெரிந்தன. மீண்டும் அந்த ஊளை கேட்டது. அவர் சுற்றிலும் நோக்கி ஊன்றுகோலை கண்டார். அதை எடுத்துக்கொண்டு மெல்ல நடந்து படிகளை அடைந்தார். படிகளில் ஊன்றுகோல் எழுப்பிய ஓசையில் ஏவலன் பின்னால் வந்து நின்றான். அவர் அழைக்காததனால் அணுகவில்லை. கீழே ஏவலர்கள் எழுந்து காத்து நின்றனர். விலகும்படி கை காட்டிவிட்டு முற்றத்தை அடைந்தார். சூதன் தலைவணங்க புறவியை சுட்டி காட்டினார். அவன் புறவியை கொண்டு வந்து நிறுத்தியதும் அதில் ஏறிக்கொண்டு சவுக்கை வாங்கி கொண்டார். புறவி சாலையில் ஏறி விளக்கொளி வட்டங்களில் ஒளிர்ந்தும் அணைந்தும் சென்றது. அவருடைய நிழல் எழுந்து கட்டடங்களிலும் மரங்களிலும் ஆடிச் சரிந்தது. மேற்கு கோட்டை வாயிலை அடைந்த போது ஓசை நின்றுவிட்டிருந்தது. இடப்பக்கம் ஏரி நீரலைகள் வானொலியில் நெளிவு மின்ன விரிந்து கிடந்தது. கோட்டை காவல் மாடத்தில் இருந்த காவலர் அவரை பார்த்து விட்டிருந்தனர். திரும்புவதா என அவர் எண்ணிய போது மிக அருகே என மீண்டும் ஓநாயின் ஒலியை கேட்டார். கதவருகே சென்றதும் காவலன் திட்டி வாயிலை திறந்தான். குதிரை உடல் குறுக்கி அப்பால் செல்ல அதன் கழுத்தோடு ஒட்டி அமர்ந்திருந்தார். வெளியே சாலை சற்று எழுந்து சென்று காட்டுக்குள் மறைந்தது. காவலர் பின்னால் அவருடைய சொல் காத்து நிற்க தொடர வேண்டாம் என கை காட்டிவிட்டு குதிரையை நடக்க விட்டார். செவிகள் ஓநாயின் ஒலிக்காக கூர்ந்திருந்தன. கோட்டை பின்னால் மறைந்த பின்னரும் ஒலி கேட்கவில்லை. அவருடைய குதிரையின் குளம்படி ஓசை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. மேற்கு காட்டுக்குள் பெரும்பாலும் எவரும் செல்வதில்லை. ஆதலால் புதர்கள் செறிந்து பாதையில் கிளை நீட்டி இருந்தன. குதிரை தலையால் அவற்றை தள்ளியபடி முன்னால் சென்றது. காட்டின் நடுவே நின்று செவி கூர்ந்தார். ஓசையின்மையாக உளமயக்கு காட்டிய பல்லாயிரம் காணோசைகள். திரும்பிவிடலாம் என்னும் எண்ணம் எழுந்தாலும் திரும்ப போவதில்லை என்று தெரிந்திருந்தது. திரும்பி விடுவேன் என எவரிடமோ சொல்வது அது. அவர் ஓநாயின் செவியடி பொலியை கேட்டார். திரும்பியதும் மிக அருகே அதை கண்டார். மெல்ல இறங்கி கடிவாளத்தை சேனத்திலேயே மாட்டி சவுக்கை அதில் பொருத்தினார். ஓநாய் அவரை நோக்கி கொண்டு அமர்ந்திருந்தது. அவர் அதை நோக்கி நடக்க கண்டு அதன் செவிகள் முன்கோட்டின. அவர் அணுகிய போது அது எழ முயல்வது போல அசைவு காட்டியது. அதன் பின்னங்கால்கள் உருகி தரையுடன் ஒட்டி வழிந்தவை போல் இருந்தன. அழுகும் மூடின் நாற்றம் எழுந்து வலுத்தது. அது இருமுறை எழ முயன்று விழுந்தது. அதன் பின்னங்காலை யானையோ காட்டெருமையோ மிதித்து சிதைத்திருக்கலாம், அல்லது புலியின் அறை விழுந்திருக்கலாம். புண்ணழுகி கால்கள் முழுமையாக சிதைந்திருந்தன. திறந்த வாயிலிருந்து நாக்கு தொங்கியது. மேலும் அணுகிய போது அவர் அதன் விழிகளை நன்றாக கண்டார். அவை இருளில் மணியொளி கொண்டிருந்தன. இன்னும் அணுகிய போது அவர் விழிகளை அவை சந்தித்தன. சகுனி அசைவற்று நின்றார். நீயா என்றார். ஆம், முற்பிறப்புகளில் ஒன்றில் என் பெயர் ஜரன் என்றது ஓநாய். உன்னை நான் ஒரு பாலையில் சந்தித்தேன். சகுனி, உன் நஞ்சை என் உடலில் ஒவ்வொரு கணமும் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்றார். நீ இளமையிலேயே எங்களுடன் உரையாடத் தொடங்கிவிட்டவன். உன்னுள் ஓடும் அத்தனை சொற்களும் பாலைவனங்களில் பசித்தலைந்து நாங்கள் கண்டடைந்து சேர்த்து கொண்டவை என்றது ஓநாய். என் பெயர் இப்போதும் ஜரன்தான், அது மாறுவதே இல்லை. பிறவிகள் என அலையடிக்கிறோம் என்றது ஜரன். நான் இறந்து கொண்டிருக்கிறேன். என்னை புலி ஒன்று தாக்கியது. சகுனி, ஆம் தெரிகிறது என்றார். நான் பசித்திருக்கிறேன். எங்கள் வயிறுகளுக்குள் வாழும் ஜடரை என்னும் மணலரசி இரக்கமற்றவள். 1000 சிவந்த நாக்குகளும் திசை மூடும் கருங்குழல் அலைகளும் கொண்டவள். அவளுக்கு நாங்கள் அவையிட்டபடியே இருக்க வேண்டும். ஊனும் குருதியுமாக நாளும் ஒழியாதது எங்கள் அனற்குழி.
அவி நிறையாவிட்டால் அவள் என்னை அவியாக்குவாள். என் உடலை அவள் உண்டு கொண்டிருக்கிறாள். நேற்று என் வாலை, அதற்கு முன் என் உடலில் எழுந்த குருதியையும் நினத்தையும், இதோ எஞ்சும் சொற்களையும் உண்கிறாள் என்றது. சென்ற 2 நாட்களாக நான் உன் குரலை இரவில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அது என் கனவில் காந்தாரத்தின் செம்புலத்தையும் எரிவேலையும் கொண்டு வந்து நிறைத்தது என்று சகுனி சொன்னார். முன்னரும் பலமுறை நான் உன் துயிலறைக்கு வெளியே வந்து நின்று குரல் எழுப்பியதுண்டு. உன் கனவில்தான் அதை கேட்டிருப்பாய். ஆம் என்றார் சகுனி. அப்போதெல்லாம் என் கனவில் ஓநாய்முக அன்னை எழுந்தாள். நேற்று முன்னாள் காலையில் கிளம்பி காட்டுக்குள் எங்கோ இருக்கும் ஜடரை அன்னையின் ஆலயத்திற்கு சென்றேன். காந்தார வீரர்களால் அமைக்கப்பட்ட ஆலயம் அது. ஆண்டுக்கொரு முறை அவர்கள் அங்கே குருதி பலி கொடுத்து வழிபடுகிறார்கள். ஜரன், அங்கே அன்னையை பார்த்தாயா என்றது. ஆம், குருளைகளுக்கு அமுதூட்டினாள். ஜரன் பல் தெரிய சீறியது. அது அனல் அவர்களுக்குள் என்றும் வாழ்வது. சகுனி அதன் விழிகளை நோக்கி நின்றார். அவை கனலொளி கொண்டன. என் அன்னை என்னிடம் சொன்னாள், குட்டி உயிர்களை கிழித்து உண்க மைந்தா. அவற்றின் எஞ்சிய காலம் உன்னிடம் வரட்டும். இளையவற்றை துரத்தி உண்டு அவற்றின் ஆற்றலை அடைக. முதியவரை வீழ்த்தி உண்டு அவற்றின் மாளா பொறுமையை பெற்றுக்கொள்க. நீ உண்ணத்தகாதது என இங்கு ஏதுமில்லை. நீ ஏற்றுவதனைத்தையும் என் முலைப்பால் இயல்பென்றாக்கும். அதன் விழிகள் பளிங்குருளைகள் என அசைவிழந்து நிலை குத்தின. நான் செய்ய வேண்டுவதென்ன என்றார். ஓநாய் மெல்ல முனகியது. எங்கோ ஐயுறுகிறேனா? எள்ளளவேனும் கனிந்திருக்கிறேனா? ஓநாய் மெல்ல பக்கவாட்டில் சரிந்து விழுந்தது. அதன் நாக்கு தழைந்தாடியது. தலை மண்ணில் பதிந்த போது நாக்கு தரையை தொட்டது. வெறுக்கப்படுவதை எண்ணி தயங்குகிறேனா? அவர் குரலை அவரே கேட்டார். சொல், தனிமையை அஞ்சுகிறேனா என்றார் சகுனி. ஓநாயின் ஒற்றை விழி நீர்மணி என ததும்பி நின்றது. நான் ஒரு சொல்லையேனும் இழந்துவிட்டேனா? பெருமூச்சுடன் நோக்கி நின்ற பின் தன் இடையில் இருந்த வாளை எடுத்து உள்ளங்கையை கிழித்தார். வழிந்த குருதியை ஓநாயின் நாவில் விட்டார். விழிகள் கல்லித்திருக்க நாவு மட்டும் நெளிந்து வந்து குருதியை நக்கியது. சுவையுடன் துழாவிக் கொண்டே இருந்தது. ஈரத்தழல் என நினைத்து கொண்டார். பின்பக்கம் குதிரை கனைத்த போதுதான் தன்னுணர்வு கொண்டார். ஓநாய் இறந்திருந்தது. அதன் நீள் நாக்கு குருதியுடன் அசைவிழந்து தொங்கியது. இடைக்கச்சையை எடுத்து கையை சுற்றி கட்டிய பின் திரும்பிய போது புதருக்குள் மூச்சொலியை கேட்டார். விழி பழகிய இருளில் 2 ஓநாய்களின் விழிகள் தெரிந்தன. எழுத்தழல் 4வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.